அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரத்துல் பக்கரா இறுதி வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு மனிதனையும் அவனால் செய்ய முடியாதது சொல்லி இறைவன் சிரமப்படுத்துவது கிடையாது. நீ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இறைவனை வணங்குறங்க தேவை இறைவனுக்கு கிடையாது. இஷ்டப்பட்டு தான் செய்ய சொல்கிறான் இறைவன். தன்னை வருத்தி தான் இறைவனை வணங்கணுங்கிற தேவையும் இறைவனுக்கு கிடையாது. அது உனக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் என்று இறைவன் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான்னு சொன்னால், நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். ஆனால் நோய் வந்துட்டாலோ அல்லது பிரயாண சமயத்தில் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதுக்கு கூட செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில் கூட நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்தோம் அல்லவா, அந்த நன்மை இறைவன் தர்றான். சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா மரிலல் அபுது அவு சாஃபரா. வணக்கம் எப்பொழுதுமே வளமையாக தொழக்கூடிய ஒரு மனுஷன் நோயாளி ஆகிவிட்டாலோ அல்லது பிரயாணம் சென்று விட்டாலோ அதனால் அவனால் வணக்க வழிபாடுகள் ஈடுபட முடியலை. இப்படிப்பட்ட நபருக்கு குத்திபலகு மிசுலு மாக்கான யாமலு முக்கிமன் சாலிஹா சஹிஹா. ஊரில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்பொழுது எந்த நல்ல அமல் செய்வாரோ அந்த அமலுக்குண்டான கூலியை அந்த மனிதனுக்கு எழுதப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.